இன்றைய வேத வசனம் ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. வேதத்தில் உள்ள மிகவும் முக்கியமான பகுதிகளில் இது ஒன்று. மனிதர் யாவரும் பாவம் செய்ததினால் தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனோம். ஆனால் தேவ கிருபையினால் இலவசமாக கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் அவரது இரத்தத்தை கொண்டு பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாங்கள் அதை உணர்ந்தவர்களால் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும். தகுதியற்ற எங்களை அவர் பரிசுத்தமான்களாக மாற்றி நீதிமான்களாக இந்த பூமியில் எங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். கிருபை தகுதியற்றவர்கள் மீது காட்டப்படும் அன்பு, பரிவு, இரக்கம். அவருடைய கிருபையினால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனிதன் நீதிமான்களாக வேண்டுமெனில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்களை தேவன் நீதிமான்களாக்குகிறார். பழைய ஏற்பாட்டு யூதர்கள் சிலுவை மரணத்தின் முன்னடையாளமான பழியை விசுவாசத்துடன் அதை செலுத்தி நீதிமான்களாயினர். தேவனுடன் சேருவ வேண்டுமென்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். தேவன் அவருடைய வழியிலே விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் தேவனுடன் இணைக்கப்படுகிறோம். புதிய உடன்படிக்கையில் எல்லோரும் வாக்குறுதிகளுடன் அதன் உரிமையாளர்களாய் அவருடைய வழிகளில் நடந்து வந்து விடுதலைகளை பெறுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அதனால் இயேசுவின் வழியில் வாருங்கள். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படும் போது எங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. நாம் பாவிகளாய் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் தேவனுடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது நமக்கு கிடைத்த ஒரு பரிசு. நாமும் அந்த பரிசை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால் அவருடைய வழிகளில் வந்து அவருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்து பாவங்களை விட்டு வழி விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவோமாக. அல்லேலூயா.